ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இது எதுக்கானது அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கானது. நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பாடம் வந்து முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் லெசனாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஓகேங்களா? இதே தமிழ் மீடியத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்லோட் பண்ணுவோம். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? டியூவல் nature of radiation and matter. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா 1864 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 1864 தான் என்ன பண்ணுறாருன்னா மேக்ஸ்வெல் தன்னுடைய கொள்கையை எடுத்து முன்னாடி வைக்கிறார். அப்போது மேக்ஸ்வெலோட கூற்றுப்படி லைட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்ல வர்றார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கான்செப்டான டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டையும் முன்னாடி வைக்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1887 ஓகேங்களா, 1887 ஒரு திருப்பு முனை ஏற்படுது. என்ன அப்படின்னா ஹிட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. இந்த ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஹெட்ஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸை டிடெக்ட் பண்ணி காமிச்சிருப்பார். அப்போது ரேடியோ வேவ்ஸை டிடெக்ட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர். டிரான்ஸ்மிட்டருக்கு இடையில என்ன ஸ்பார்க் இருக்கோ அதே ஸ்பார்க்கு ரிசீவருக்கு இடையில இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ரேடியோ வேவ்ஸ் தான் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி சார், இதில் என்ன திருப்பு முனை அப்படின்னா இப்போ இந்த ஸ்பார்க் இருக்கு இல்லையா, அதாவது டிரான்ஸ்மிட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பார்க். இந்த ஸ்பார்க் அப்படின்னா ஒன்று நெருப்பு பொறி. இந்த நெருப்பு பொறி என்ன ஆகுதுன்னா யூவி ரேஸ் அதில் தெளிக்கும் போது இந்த நெருப்பு பொறி இன்னமும் அதிகமாகுது, ஸ்பார்க்கு இன்னமும் அதிகமாகுது. அப்போ யூவி ரேஸ்னால ஸ்பார்க் இன்னமும் அதிகமாகிறதுனால அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஹெட்ஸு டவுட் பண்ணுறாரு. அப்போது ஹெட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு இடையில யூவியை தெளித்து பார்க்குறாரு. அப்போ அங்கே ப்ரொடியூஸ் ஆகுறது ஏதோ ஒரு நெகட்டிவ் ரேஸ் அப்படிங்கிறத நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் மில்லிகன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து ஜே தாம்சன் சொல்லிடுவார், எலக்ட்ரான் அப்படிங்கிறத சொல்லிடுவார். வில்லியம் க்ரூக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இது வந்து கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது வில்லியம் க்ரூக் சொன்னது கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்லிடுவார். ஜே தாம்சன் வந்து அது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் மில்லிகன் வந்து அதனுடைய ஈபைஎம் மதிப்பை கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். அப்போது இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது யார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ யூவி ரேஸை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுறது யார், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான்களுக்கு எமிட் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? அப்போ ப்ரொடியூஸ் ஆனது அப்படின்னா அப்போ தான் ஒவ்வொரு கான்செப்டாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இது எல்லாமே ஒவ்வொன்றா புதுசாக என்ன பண்ணுதுன்னா உருவாகுது. ஓகேவா? அப்போ நமக்கு இதில் மெயினாக என்ன சார் தெரியணும் அப்படின்னா எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னா என்ன தெரியும். ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் எமிஷனுக்கு நம்ம எங்கே போகணும்னா மெட்டல் சர்ஃபேஸ்க்கு போகணும். மெட்டலில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மெட்டலில் என்ன இருக்குங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன். மெட்டல்ஸ், இப்போ மெட்டல்ஸ் மெட்டல்ஸ்ல யார் அதிகம் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகம். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் யார் பார்க்கணும்னா பாசிட்டிவ் புரோட்டான்ஸும் இருக்கும். அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு உள்ள எவ்வளோ நேரம் வேணால் என்ன பண்ணால் மூவ் ஆக முடியும். ஆனால் இதை விட்டு வெளியில் பண்ண போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த பாசிட்டிவ் இந்த எலக்ட்ரான் நெகட்டிவாக விடாது, அட்ராக்ட் பண்ணி வச்சுடும். அப்போ மெட்டலுக்கு உள்ளர எவ்வளோ வேகம் வேணால் போகலாம், எங்கே வேணால் போகலாம், அந்தளவுக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த சர்ஃபேஸை விட்டு வெளியில் போக முடியாது. சர்ஃபேஸை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா பாசிட்டிவ் பிடிச்சி வச்சிருக்கு இல்லையா ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜியை நாம் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் எலக்ட்ரான் என்ன பண்ணும், மேலே வரும். அப்போ எலக்ட்ரானுக்கு எனர்ஜி தேவை. எப்போ தேவை, மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி தேவை, அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவை. ஓகேங்களா? அப்போ அந்த எனர்ஜியை நாம் கொடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், வெளியில் வரும். அப்போ நாம் எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஒர்க் ஃபங்க்ஷன். அது எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா இந்த மெட்டலை பொறுத்திருக்கும். எந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியலை பொறுத்திருக்கும். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எழுதலாம்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற எப்படி எழுதலாம்னா
மினிமம் எனர்ஜி required. மினிமம் எனர்ஜி required. குறைஞ்சபட்ச எனர்ஜி எதுக்கு? to remove the electron from the metal surface or to remove the electron from the metal surface. எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வரதுக்கு கொடுக்கப்படக்கூடிய மினிமம் எனர்ஜி. இதை நம்ம எப்படி குறிப்போம்னா பை நாட் அப்படின்னு குறிப்போம். அப்போ இதை தான் நம்ம சொல்லுவோம் பை நாட்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எதில் குறிக்கிறது? இதோட யூனிட் என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன். எனர்ஜியோட யூனிட் தான் ஒர்க் ஃபங்க்ஷன் யூனிட் தான். அப்போ எனர்ஜியோட யூனிட் என்னது? ஜூல். இங்கே ஜூல் யூஸ் பண்ண முடியாது. அப்போ யூனிட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ஈவி எலக்ட்ரான் வோல்ட்டில் குறிப்போம். அப்போ யூனிட் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? அப்போ ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன சார்? அடுத்து இப்போ ஒர்க் ஃபங்க்ஷனாக என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஈவி அப்படின்னா என்னென்னு தெரியும். ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஒர்க் ஃபங்க்ஷன்ங்கிறது பை நாட்டில் குறிப்போம். அதோட யூனிட் ஈவி அப்படின்னு சொல்லிட்டோம், எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா என்ன சொல்லுவோம்னா V = W/Q அப்படின்னு ஒரு ஃபார்முலா போடும். W = VQ. அதாவது ஒரு சார்ஜை Qங்கிற ஒரு சார்ஜை நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தா தான் ஆக்சலரேட் பண்ண முடியும். எலக்ட்ரானை எங்கெல்லாம் நம்ம ஆக்சலரேட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் யார் வருவா அப்படின்னா இந்த ஈவி வந்துடும். ஈவினா யார் சார்னா எனர்ஜியோட ஒரு யூனிட் தான் எலக்ட்ரான் வோல்ட். எங்கெல்லாம் எலக்ட்ரான் நம்ம ஆக்சலரேட் பண்ணுறோமோ இப்போ பார்த்தோம் நம்ம மெட்டல் சர்ஃபேஸ் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணோம்? ரிமூவ் பண்ணோம். அப்போ ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்? எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணியிருப்போம். எலக்ட்ரானை எங்கெல்லாம் ஆக்சலரேட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஈவி வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தா தான் ஆக்சலரேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியுது சார்ஜை. அப்போ என்ன ஃபார்முலா போடலாம்னா 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தேன்னா எலக்ட்ரானுக்கு கொடுக்குறேன். 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறேன். 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோன்னே நமக்கு எலக்ட்ரான் ஆக்சலரேட் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் ஆக்சலரேட் ஆகுதுன்னா எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் மூவ் ஆனால் அதுக்கு என்ன எனர்ஜி கிடைக்கும்? கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அப்போ 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறேன். எலக்ட்ரான் கெயின்ஸ் கைனடிக் எனர்ஜி. எலக்ட்ரானுக்கு என்ன கிடைக்குது? கைனடிக் எனர்ஜி கிடைக்குது. அப்போ கைனடிக் எனர்ஜியோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1 ஜூல்னு வச்சுக்கோம். ஏன் 1 ஜூல்னு வச்சுக்கோங்க? நம்ம இப்படியே சொல்லுவோம் எலக்ட்ரானுக்கு கிடைக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி என்ன சொல்லலாம்னா ஒரு ஈவி. ரைட்டா? சரி சார், ஒரு ஈவிங்கிறது எத்தனை ஜூல்? ஒரு ஈவிங்கிறது 1.6 × 10⁻⁹ ஜூல். ஓகேவா? அப்போ 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்து நான் எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணேன்னா எலக்ட்ரானுக்கு என்ன கிடைக்கும்? கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? இப்போ ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு அர்த்தம் புரியுதா? ரைட்டு. இப்போ நமக்கு என்ன தெரியுமா? ஒர்க் ஃபங்க்ஷன் தெரியும், இது தெரியும், ஈவி தெரியும். அதுக்கப்புறம் யாருக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகம், யாருக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மி? பிளாட்டினத்துக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகம். எவ்வளோ அப்படின்னா 5.67 ஈவி. அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுத்தா தான் பிளாட்டினத்துலேருந்து நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். சிசிஎத்துக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மி. எவ்வளோ வரும்னா 2.14 ஈவி. அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அப்போ 2.14 ஈவி இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா எலக்ட்ரானை ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம அதிகம் யாருக்கு அப்படின்னா பிளாட்டினத்துக்கு, கம்மி யாருக்கு அப்படின்னா சிசிஎத்துக்கு. ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானை நம்ம வெளியில் கொண்டு வந்தால் தான் கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட நோக்கம். அப்போ எலக்ட்ரானை எப்படி வெளியில் கொண்டு வர்றது? எனர்ஜி நம்ம கொடுக்கணும். எனர்ஜி நம்ம எப்படி கொடுக்குறது? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி கொடுக்கணும். காரணம் என்ன? பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு. அப்போ அந்த எனர்ஜி கொடுக்கணும்னா 4 வழியில் கொடுக்கலாம். 4 வழி என்ன அப்படின்னா ஒன்று ஹீட் பண்ணுறது. யாரை? மெட்டலை ஹீட் பண்ணுறது. அதுக்கு பேர் தெர்மோஅயனிக் எமிஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறது யாருக்கு? மெட்டலுக்கு. அதுக்கு பேர் ஃபீல்டு எமிஷன். பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனை மெட்டலில் விட வைக்கிறது. அதுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதுக்கப்புறம் அதிக எனர்ஜி கொண்ட ஒரு எலக்ட்ரானை வேகமாக வர வச்சு அதனுடைய கைனடிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி அதை கொண்டு போய் மெட்டலில் மோத வைக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னா செகண்டரி எமிஷன். இந்த 4 வகையான டைப்லைன் நம்ம என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரானை மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே எடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு தெர்மோஅயனிக் எமிஷன். தெர்மோஅயனிக் எமிஷன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். என்னன்னா ஹீட்டு கிவன், ஹீட்டை கொடுப்போம். ஹீட்டை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக
ஹீட் எனர்ஜி மூலமாக நமக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரான்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ ஹீட் எனர்ஜி எலக்ட்ரான் வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா சர்ஃபேஸை விட்டு வெளியில் வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே எலக்ட்ரான் கிடைக்கக்கூடிய எனர்ஜி என்னன்னு பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி. ஓகேவா? அப்போ தெர்மல் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். அடுத்து ஃபீல்டு எனர்ஜி. ஃபீல்டு எமிஷன் என்ன அப்படின்னா இங்கே நம்ம கொடுக்குறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதன் மூலமா அதுக்கு என்ன எனர்ஜி கிடைக்கும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ரைட்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம வலிமையான எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னா 10⁸ அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ 10⁸ அந்த ரேஞ்சில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து வலிமையான எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபீல்டு எமிஷன். இங்கே நமக்கு எலக்ட்ரான் கிடைக்கக்கூடிய எனர்ஜி என்னது, எலக்ட்ரிக் எனர்ஜி. அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ரைட்டா? இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ் மெட்டல் எவ்வளோ சொன்னியும் இந்த சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி சொன்னோம் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி தான் எனர்ஜி. அப்போ ஈஸி கொண்டு ஹெச்மியூ அப்படிங்கிற எனர்ஜி, இது யாரோட எனர்ஜி சொன்னால் ஃபோட்டானோட எனர்ஜி. ஃபோட்டான யார் சொன்னால் அது ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ். நம்ம சொல்லப்போனால் அது ஒரு பார்ட்டிகல். ஓகேங்களா? அது ஒரு எனர்ஜி பாக்கெட். அந்த எனர்ஜி பாக்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா மெட்டலில் உள்ள எலக்ட்ரானுக்கு போய் சேரும். அப்போ இந்த எனர்ஜியை இது வந்து ஃபோட்டோ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லைட்டோட எனர்ஜி. அப்போது எனர்ஜியை இவங்க வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரானுக்கு வெளியே வருவாங்க. ஓகேங்களா? இங்கே அப்போ எலக்ட்ரானுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி என்ன அப்படின்னா ஃபோட்டோ எனர்ஜி. ரைட்டா? ஃபோட்டோ எனர்ஜி ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரோமேட்டிக் வேவோடைய எனர்ஜி ஃபோட்டோ எனர்ஜி. அடுத்து 4வது செகண்டரி எமிஷன். செகண்டரி எமிஷன் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானுக்கு என்ன எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் போய் என்ன பண்ணுதுன்னா கொலிஷன் வித் த இன்சைடு எலக்ட்ரான், மெட்டல் சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்கு இல்லையா எலக்ட்ரானு, அது மேலே போய் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் போய் மோதுது. இப்போ ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் போய் அங்கே மெட்டல் உள்ள மோதும் போது அதுக்கு என்ன எனர்ஜி கிடைக்குது, கைனடிக் எனர்ஜி. இந்த கைனடிக் எனர்ஜி தான் யார் கொடுக்கப்படுது, எலக்ட்ரானுக்கு கொடுக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ இங்கே கொடுக்கப்படக்கூடிய எனர்ஜி என்னன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான். இது போய் கொலிஷன் ஆகும்போது இதோட கைனடிக் எனர்ஜி கூட ஃபுல்லாக மெட்டலுக்கு போயிடும், அந்த மெட்டலோட எலக்ட்ரான்ஸுக்கு போயிடும், அந்த எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் என்னது 4 டைப்ஸ் ஆஃப் எமிஷன். ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ஒரு 4 பார்ட் உள்ள படத்தில் வரிசையாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.